வெல்கம் டு பிஎல் ஆர்கைவ்ஸ். மறக்கப்பட்ட பிளேயருங்கள்ல என்னோட ஆர்கைவ் என்னோட மூலையிலேருந்துன்னு பார்க்கும்போது ஸ்பீடு அப்படின்னாலே வந்துட்டு யாரோட ஞாபகம் ரொம்ப வரும்? முதல்ல யார் ஞாபகம் வரும்? மேபி டேனி அல்வெஸ், எம்பாப்பே, மானே, ஆப்வியஸ்லி லிராய் சானே, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு பிளேயர் தான். ஹசார்ட் மின்னல் வேகத்தில் இன்னும் போனோம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அடாமா திரையோரி அவனை பிளேயர் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. அண்ட் ஸ்பீடுக்குன்னு இந்த பேரை நம்ம மறந்துடவே கூடாது, தியரி ஹென்ரி. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பீடு அப்படின்னு எனக்கு ஞாபகம் வர்றது வந்து நான் பார்த்து வளர்ந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒர்க் அவுட் தான். அதுவும் குறிப்பாக ப்ரீமியர் லீக்கில் ரொம்ப ஸ்பீடான பிளேயரு நான் பார்த்து வளர்ந்ததில் வந்துட்டு அந்த டைமிங்கில் தியரி ஹென்ரி சீசன்லாம் நான் ஃபுல்லாக பந்திராட்டு பார்க்க கிடையாது. இந்த என்னோட சீசன் வந்துட்டு இந்த ஒரு 2009லேருந்து ஒரு 2019 வரைக்கும் தான் நான் ரொம்ப பார்த்தேன் உண்மையிலே அந்த டைமில். அப்போ வந்துட்டு மின்னல் வேகத்தில் இருந்த ஒரு பிளேயர் தான் வந்துட்டு தியோ வால்காட். ஸோ ஆர்சனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டைமிங்கில் ஒரு ஒரு ஏராவுக்கு ஒரு ஒரு ஸ்டார் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவன் மட்டும் ஒரு ஹிடனான ஒரு ஸ்டாராக இருப்பான். திடீர்னு கீழே விழுவுறாப்புல இருக்கும், டக்குன்னு வெட்டி எடுத்துகிட்டு போயிடும். இது ஒரு 4-5 வாட்டி பண்ணியிருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பந்தை எடுத்துகிட்டு போகிற ஸ்பீடுங்கிறத தாண்டி இப்போ ஒரு ஆள் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஓடி வர்ற அந்த ஸ்பீடை நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு சரியான லைட்னிங்காக இருக்கும் அவனை பார்க்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கோல் ஸ்கோரிங் எபிலிட்டின்னு மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் எபிலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணுவான். அண்டு ரொம்பவே ஒர்க் ரேட் வந்துட்டு சூப்பராக வச்சுருந்து அவனோட பொட்டென்ஷியலை பெருசாக அச்சீவ் பண்ணாத ஒரு பிளேயராக என் கண்ணுக்கு எப்பவுமே ஒர்க் அவுட் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். சில பிளேயரை பார்த்தா தோணும்ல நம்மளோட ஃபேவரட் கிளப்பில் ஒரு நாடு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்ஸ்லேட் சேம்பர்லேனே என்ன தான் ஆர்சனல்லேருந்து நாங்கள் புல் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே கூட வேர்ல்ட் கோட்டை வாங்கி நாங்கள் வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த வேலையை தான் மானி அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரைட் விங்கில் இருந்துக்கிட்டு. எனக்கு விங்கர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீடான ஒரு விங்கர்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்போது வந்துட்டு எனக்கு வேர்ல்ட் கோட் ஞாபகம் தான் வரும். வேர்ல்ட் கோட்டோட உங்களோட ஃபேவரட் மெமரி என்ன, ஃபேவரட் கோல் என்ன, ஃபேவரட் டெசிஷன் என்ன, ஃபேவரட் அந்த ஸ்ப்ரிண்ட் என்ன, எந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்டு அடுத்த பிஎல்ஆர் கைஃபில் இன்னொரு பிளேயரோட வரேன்.